தமிழை மூன்றாம் நிலைக்கு தள்ளியது மரபை மீறிய செயல் என இந்திய கம்யூனிஸ்ட் கூறியுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொல் திருமாவளவன் தனது நியாயமான வருத்தத்தை பதிவு செய்துள்ள விதம் இந்த பிரச்சனையின் ஆழத்தையே காட்டுகிறது. இது புதிய அரசின் திட்டமிட்ட முடிவா அல்லது ஆளுநர் மாளிகையின் நெருக்குதலால் நிகழ்ந்த மாற்றமா என்ற கேள்வியை அவர் முன்வைத்துள்ளார். ஆளுநருடனான அதிகார போட்டியின் நிழல் பதவியேற்பு விழாவின் தொடக்கத்திலேயே விழுந்திருப்பது அரசியல் ரீதியான பலவீனமான ஒரு தொடக்கத்தையே காட்டுகிறது. குறிப்பாக மேடையில் தமிழன் சாதிக்க முடியும் என்று முழங்கிய விஜய், தமிழின் முதன்மை அடையாளமான வாழ்த்து பாடலுக்கு உரிய இடத்தை பெற்றுத்தர தவறியது தமிழ் தேசிய உணர்வாளர்களிடையே பெரும் ஏமாற்றத்தை உண்டாக்கியுள்ளது. தாவேக தரப்பில் முன்வைக்கப்படும் புரோட்டோகால் விளக்கங்கள் பேசும்போது சரியாக தோன்றினாலும் உணர்வு பூர்வமாக தமிழக மக்கள் அதை ஏற்க தயாராக இல்லை என்றே சொல்ல வேண்டும். அதேபோல ஆளுநரின் அதிகாரப்பூர்வ கட்டுப்பாட்டில் விழா நடந்ததால் தேசிய கீதத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டிய கட்டாயம் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டாலும் ஒரு முதலமைச்சராக தனது முதல் மேடையிலேயே மாநிலத்தின் மரபை காக்க போராடி இருக்க வேண்டும் என்பதே பொதுவான எண்ணமாக இருக்கிறது. முதல் நாளிலேயே கிளம்பியுள்ள இந்த புகார் வரும் நாட்களில் விஜயின் அரசுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் இடையே ஒரு விரிசலை உண்டாக்கக்கூடிய காரணியாக கூட மாறலாம்.